பிராண்டி செய்திகள். த கரப்ஷன் கிராஷ். காஞ்சிபுரத்தில் அதிர்ச்சி. விதிகளுக்கு புறம்பாக 6 மணி நேரத்தில் முடிக்கப்பட்ட டெண்டர். அமைச்சர் புஸ்ஸி ஆனந்த் உத்தரவில் 2 அதிகாரிகள் அதிரடி சஸ்பெண்ட். குட் ஈவினிங் தமிழ்நாடு. இது உங்க மேக்சிமஸ் பிராண்டி நியூஸ். மாற்றம் நேர்மைன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த நம்ம தவக அரசுக்கு ஆரம்பத்திலே ஒரு பெரிய செக் வைக்க சில அதிகாரிகள் பார்த்தாங்க பாஸ். காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கோனேரிக்குப்பம் பகுதியில மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுறதுக்கான ஊரக உள்ளாட்சித்துறை டெண்டர் ஒன்னு ரிலீஸ் ஆச்சு. ஆனா அதிகாரிகள் என்ன பண்ணாங்க தெரியுமா பாஸ்? காலையில 9 மணிக்கு டெண்டரை திறந்து அவசரமா சாயங்காலம் 3 மணிக்கே, அதாவது வெறும் 6 மணி நேரத்துல யாருக்கோ முன்கூட்டியே செட்டிங் பண்ணி டெண்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. விதிமுறைகளை மீறி நடந்த இந்த 6 மணி நேரம் மெகா முறைகேடு சோஷியல் மீடியால வெடிச்சு எதிர்க்கட்சிகள் இதுதான் தவக ஆட்சியான்னு விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க. அவ்ளோதான், மேட்டர் நம்ம தவக அமைச்சர் புஸ்ஸி ஆனந்த் காதுக்கு போனதும் துளி கூட தாமதிக்காம ஸ்பாட்டுக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டாரு பாஸ். விசாரணையில முறைகேடு உறுதியானதும் காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் சாந்தி மற்றும் கயல்விழி ஆகிய 2 பேரையும் அதிரடியா சஸ்பெண்ட் செஞ்சு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது பாஸ். தப்பு பண்ணா தவக ஆட்சியில தப்பிக்கவே முடியாது. 1. 2 அதிகாரிகள் சஸ்பெண்ட். காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் விதிகளுக்கு புறம்பாக குறுகிய நேரத்தில் டெண்டர் வழங்கி முறைகேடு செய்த புகாரில் அரசு அதிகாரிகள் சாந்தி மற்றும் கயல்விழி ஆகிய 2 பேரை அதிரடியாக சஸ்பெண்ட் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. 2. 6 மணி நேர டெண்டர் செட்டிங். காஞ்சிபுரம் கோனேரிக்குப்பம் பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, அதாவது ஓவர்ஹெட் டேங்க் அமைப்பதற்கான டெண்டர் காலை 9 மணிக்கு கோரப்பட்டு விதிகளை மீறி மாலை 3 மணிக்கு அவசரமாக மூடப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. 3. முன்கூட்டியே பிக்ஸ் செய்யப்பட்டதா? பொதுவாக டெண்டர்களுக்கு உரிய கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்ற விதியை மீறி வெறும் 6 மணி நேரத்துல டெண்டர் முடிக்கப்பட்டதால் இது முன்கூட்டியே குறிப்பிட்ட ஒரு நபருக்கு செட்டிங் செய்யப்பட்ட டெண்டர் என புகார் எழுந்தது. 4. அமைச்சர் புஸ்ஸி ஆனந்த் அதிரடி. தவக ஆட்சியின் தொடக்கத்திலே இந்த ஊழல் புகார் பூதாகரமானதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் புஸ்ஸி ஆனந்த் அதிகாரிகளுடன் அவசர விசாரணை நடத்தி இந்த சஸ்பெண்ட் ஆக்ஷனை எடுத்துள்ளாரு. 5. எதிர்க்கட்சிகள் வீசிய விமர்சனம். ஆட்சிக்கு வந்த சில நாட்களிலேயே இப்படியா? மாற்றம் நேர்மை என்று தேர்தல் பிரச்சாரத்தில் முழங்கிய தவக ஆட்சியின் ஆரம்பமே ஊழலா என எதிர்க்கட்சியினர் இந்த சம்பவத்தை சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சித்தனர். 6. விஜய் அரசின் மின்னல் வேக பதிலடி. எதிர்க்கட்சிகள் இதனை பெரிய அரசியல் ஆயுதமாக மாற்றுவதற்கு முன்பாகவே தவறு செய்த அதிகாரிகளை உடனடியாக பணி நீக்கம் செய்து ஊழலுக்கு தவக ஆட்சியில் துளிகூட இடமில்லை என்பதை முதலமைச்சர் விஜய் அரசு நிரூபித்துள்ளது. 7. அதிகாரிகளுக்கு மெகா வார்னிங். ஆட்சி மாறிய பிறகும் பழைய பாணியிலேயே ஊழல் செய்யலாம் என நினைக்கும் அதிகாரிகளுக்கு இந்த சஸ்பெண்ட் உத்தரவு ஒரு மிகச்சரியான பாடம் என்றும் இனிவரும் நாட்களிலும் டெண்டர்களில் வெளிப்படைத்தன்மை 100% கண்காணிக்கப்படும் என்றும் தவக தரப்பு எச்சரித்துள்ளது. ஆட்சிக்கு வந்த 10 நாள்லயே தவக அரசுக்கு கெட்ட பெயர் கொண்டு வரணும்னு 6 மணி நேரத்துல டெண்டர் முறைகேடு பண்ண பார்த்த அதிகாரிகளை மின்னல் வேகத்துல சஸ்பெண்ட் செஞ்சு சட்டம் தன் கடமையை செய்யும்னு நம்ம முதலமைச்சர் விஜய் நிரூபிச்சிருக்கிற இந்த அதிரடியை பார்க்கும்போது நம்ம தல அஜித் சொன்ன அந்த ஒரு மாஸ் பஞ்சிதோ. அரசு பணம்ங்கிறது ஏழை மக்களோட வரிப்பணம் பாஸ். அதை வச்சு எவனாவது தப்பான வழியில பிசினஸ் பண்ண நினைச்சா அவன் எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் சும்மா விடக்கூடாது, தூக்கி வெளியேறியணும். தவக அரசு இப்ப ஊழல் அதிகாரிகளுக்கு தன் ஸ்டைல்ல ஸ்ட்ரிக்ட் செக் வச்சிருக்கு. ஆட்டம் இப்பதான் ஆரம்பம். டெண்டர் தொடங்கி வெறும் 6 மணி நேரத்திற்குள் முறைகேடாக முடித்த காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் 2 பேரை உடனடியாக சஸ்பெண்ட் செய்த தவக அரசின் இந்த மின்னல் வேக ஆக்ஷன் வரவேற்கத்தக்கது என்று நினைக்கிறீர்களா? உங்க போல்டு கமெண்ட்டை சொல்லுங்க. 2026 மே 20 விறுவிறுப்பான தவக அரசின் புதிய ஊழல் ஒழிப்பு அதிரடிகள் மற்றும் தமிழக அரசியல் விவாதங்கள் குறித்த அடுத்தடுத்த ஹாட் அப்டேட்களுக்கு பிராண்டி செய்திகள். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Maximus signing off. Have an energetic day. இந்த காஞ்சிபுரம் டெண்டர் சஸ்பென்ஷன் மெகா பிரேக்கிங் அப்டேட்டுக்கு ஒரு பெரிய விசில போட்டு ஷேர் பண்ணுங்க. பாஸ், பை பை.